அன்பான பக்தியுடைய நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, சென்ற மாதம் நடந்த விமான விபத்தை பற்றி தான். இந்த விசுவாச வருஷத்தில் இந்த விமான விபத்து ஏன் நடந்தது, இயற்கை சீற்றமா, கிரகச்சாரங்களா, கிரக சூழ்நிலையா, எல்லாமே கிரகத்தோடு சம்மந்தப்பட்டது தான். செவ்வாயை பார்க்குற ராகு, செவ்வாயோட கலந்த கேது, செவ்வாயை பார்க்குற சனி பகவான், இந்த காம்பினேஷன் இருக்கும்போது என்னென்னா, நெருப்பு சம்மந்தப்பட்டது, காற்று சம்மந்தப்பட்ட விபத்துகள் கட்டாயம் ஏற்படும். இந்த பயணம் போகக்கூடிய இந்த விமானமானது ஏற்பட்டதும் இந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தப்பட்டு தான். கிரக சூழ்நிலையால் தான் இந்த விமான விபத்து ஏற்பட்டது. இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, இன்னும் ஒரு சில இருக்குது. இன்னும் சில விமான விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் இருக்குது. இப்போ என்னென்னா, இந்த விமானம் விபத்து மட்டும் இல்லை, இந்த விமானத்துறையில் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படும். சரிங்களா? இது வரைக்கும் இருந்த டெக்னாலஜியை விட அதிகம் நல்ல டெக்னாலஜியெல்லாம் வரும். போர் விமானங்கள், அதிவேக விமானங்கள்லாம் வந்து போருக்காக பயன்படுத்தக்கூடிய அதிவேக விமானங்கள் தயாரிப்புகள்லாம் வந்து இப்போது அதிகமாக இருக்கும். தூரத்துலேருந்து தாக்கக்கூடிய எந்த தூரமோ தாக்கக்கூடிய அமைப்புகள்லாம் 1000 மீட்டர் இருக்கிறது வச்சுக்கோங்க, 1000 கிலோமீட்டர் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்ட்ராவே ஆகும். 1500 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டர், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அதிக தூரங்கள் தாக்கக்கூடிய அமைப்புள்ள விமானங்கள் இன்னும் மேம்படுத்தப்படும். டெக்னாலஜி வைஸ் பார்த்திங்கன்னா விமானத்துறை டெவலப்மெண்ட்டுக்கு கொடுக்கும். அதே மாதிரி டெலிகம்யூனிகேஷனும் வந்து விமானத்துறையும் சேர்ந்து ஒன்றாவே பல புரட்சிகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் தான் இது. எப்போது இந்த விஸ்வாவசு வருஷம். ஆனால் இந்த விமான விபத்துகளும் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுது. ஏற்கனவே ஒன்று ஏற்பட்டிருக்கு. போன தடவை பார்த்திங்கன்னா, இன்னும் அதுக்கப்புறமா கொஞ்ச நாளில் ஜப்பானில் ஒரு தடவை ஒரு ஆக்சிஜன் கம்மியாகி திருப்பி ஒரு விமானம் வந்து லேண்ட் பண்ண முடியாமல், தரையிறங்க முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டது. இன்னும் வந்து இந்த கிரக ரீதி காட்டுறது என்னென்னா, கிரக ரீதியான மாற்றங்கள் இன்னும் வரலை. அதுக்கான அமைப்புகள் இன்னும் இருக்குது. அதனால் இன்னும் ஒரு சில 1 or 2 நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இறைவன் புண்ணியத்தினால அதுவும் வந்து நம்ம வேண்டுதல்களால் அதை வந்து நம்ம நடக்காமல் காப்பாற்றிக்கலாம். ஏன்னா கூட்டு பிரார்த்தனைன்னு ஒன்று இருக்குது, எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. கூட்டு பிரார்த்தனை பண்ணால் எப்படியாப்பட்ட விஷயங்களும் வந்து நமக்கு பலன் தரும். கூட்டு பிரார்த்தனை மூலமாக சாதிக்க முடியாத விஷயங்களையும் நம்ம சாதிக்கலாம், நடக்க முடியாத விஷயத்தை கூட நடத்தி காட்டலாம் கூட்டு பிரார்த்தனை மூலமாக. அதனால் எப்போவுமே ஏதாவது ஒரு சபையில் கூடுறீங்களோ இல்லை ஒரு கோவிலில் கூடுறீங்களோ, அங்கே வந்து இந்த மாதிரி விஷயங்கள், இயற்கை சீற்றங்கள் நடக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவன் நம்ம சேர்ந்து பிரார்த்தனை சொல்லுவோம். சரிங்களா? அதன் மூலமாக இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கலாம் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த விஸ்வாவசு வருஷம் பார்த்திங்கன்னா, மழை இருக்குமா, அதிகமான மழை இருக்குமா, மழை ரொம்ப கம்மியாக இருக்குமா, திருப்பி மெட்ராஸ் வெள்ளத்தில் மிதக்குமா, இதெல்லாம் கேட்குறீங்க இல்லையா? கண்டிப்பாக மழை இருக்குது. தேவையான நேரத்தில் மழை பெய்யாது, தேவையில்லாத நேரத்தில் மழை பெய்யும் கண்டிப்பாக. ஆனால் அதிகமான மழையும் பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இந்த மழை காரணமாக என்னென்னா, மஞ்சள் சம்மந்தப்பட்ட பயிர் விளைச்சல் வந்து நிறைய இருக்கும். மஞ்சள் நிற பயிர்கள், பருப்பு வகைகள், இதெல்லாமே வந்து இந்த வளர்ச்சி விவசாயத்தில் வந்து நிறைய வளர்ச்சிகள் ஏற்படும். இதன் மூலமாக மழை சார்ந்து இருக்கிறதுனால பாதுகாப்பான முறையில் நீங்கள் வீட்டை கட்டிக்கிறதோ சரி, ரெயின் ஹார்வெஸ்ட், அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதை சேகரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா, கிணத்து பக்கத்திலே தோண்டி வச்சுட்டிங்கன்னா, அந்த நீர் வந்து ஃபில்டராகி உங்கள் கிணத்துக்கே போயிடும். தேவையான இடத்துல இந்த நீரை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த விஸ்வாவசு வருஷத்தில் நடக்க போகுது. அதே மாதிரி இந்த விஸ்வாவசு வருஷத்தில் குளிரும் ஜாஸ்தி இருக்கும். ஏற்கனவே பேசணும் விமான விபத்து பற்றி. அதில் வந்து தீ விபத்தும் அதிகமாக இருக்கும். குளிரும் ஜாஸ்தி இருக்கும், தீ விபத்தும் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது ஃபேக்ட்ரி, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது. இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட ஃபேக்ட்ரிஸு, கேஸ்லின் தயாரிக்கிற ஃபேக்ட்ரிஸு, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிற ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா, ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது இந்த விஸ்வாவசு வருஷம் காட்டுது. சமீபத்தில் தெலுங்கானா மாநிலத்தில் வந்து ஒரு தீ விபத்து ஏற்பட்டது, ஒரு ஃபேக்ட்ரியில் ஏற்பட்டுச்சு இல்லையா? அந்த மாதிரி தீ விபத்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் வந்து இந்த ஃபேக்ட்ரிஸ், அவுட்லெட்ஸ், இந்த சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பை வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்திக்க முடியும் இதனால். அதனால் இந்த தீ விபத்து ஏற்படும்னு சொன்னேன், அதை பார்த்துக்கோங்க. எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருள்கள்லாம் இருக்கக்கூடிய செய்யக்கூடிய ஃபேக்ட்ரிஸ்லேயும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பஞ்சு, துணி, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள், மரக்கட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கட்டாயம் தீ பிடிக்கும். அந்த மாதிரி மரப்பலகைகள் செய்யக்கூடிய தொழில் சார்ந்த அமைப்பு உள்ளவர்கள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த துறையில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. முக்கியமாக வந்து இந்த சிம்மராசியில் இருக்கிறவங்க சொன்னேன் இல்லையா, சிம்மராசியில் இருக்கிற நண்பர்கள் வந்து இந்த மாதிரி தொழில் செய்யும்போது கண்டிப்பாக இப்போதைக்கு இந்த நேரத்தில் வந்து ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு வருட காலகட்டத்துக்கு இந்த விஸ்வாவசு வருஷம் முடிகிற வரைக்கும். அதே மாதிரி நாட்டில் பார்த்திங்கன்னா குழப்பங்கள் நிறையா இருக்கும். இந்த விஸ்வாவசு வருஷத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே இல்லை, ஆரம்பத்துலேயே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இந்த விஸ்வாவசு வருஷ பலன்களில் சொல்லியிருப்பாங்க.
ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும்போது இதை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு நினச்சி தான் இந்த சேனலுக்காக நம்ம பேசுகிறோம். குழப்பங்கள் நிறைய ஏற்படும். இந்த குழப்பங்கள் மூலமாக அந்த சனி பகவான் வக்ரமாகிறாரு. செவ்வாய் கேது காம்பினேஷன், சனி பகவான் பார்வை பெற்ற செவ்வாய், சனி பகவானை பார்க்குற செவ்வாய், ராகுவால் பார்க்கப்படக்கூடிய செவ்வாய், இந்த காம்பினேஷன், இந்த 4 கிரகம் இருக்கு இல்லையா, சனி பகவான், ராகு, கேது, செவ்வாய், இவங்க 4 பேருமே சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இந்த விபத்தெல்லாம் நடக்குதா, குழப்பங்கள் என்ன ஆகும்னா ஆட்சிலையும் வந்து அரசியல் அமைப்புலேயும் வந்து சில குழப்பங்களை ஏற்படுத்தும். பெரிய கட்சியெல்லாம் 2ஆக உடையிறது, 2 தலைமையாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஏற்கனவே இருந்தவங்களுக்கு வந்து வேறு பதவி கொடுப்பாங்க, புது ஆளுகள்லாம் வந்து பதவிக்கு வருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அப்புறம் மதத் தலைவர்கள், யாரெல்லாம் நிறைய போலி குருமார்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, போலி மதத் தலைவர்கள், ஆன்மீகத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த குழப்பங்கள் நடக்கும் நிறைய. அதாவது நிறைய பேரை நிறைய ஒரு மதத் தலைவர் யாருன்னா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மதத் தலைவர் வந்து கைது செய்யப்படுவார். நிறைய நம்பி இருந்திருப்பீங்க சில மதத் தலைவர்கள், அவங்கெல்லாம் கைது செய்யப்படுவார்கள். கோவில்களில் கூட்டம் நிரம்பி வழியும். இந்த விசுவாச வருஷமும் சரி, எல்லா இடத்துலையுமே கூட்டம் இருக்கும். இதனால் மதக்கலவங்களும் ஏற்படும். நம்மளோட வேலையை மட்டும் நம்ம செஞ்சால் போதும், வேறு எந்த விஷயத்தையும் தலையிடாமல் அழகாக சாமி கும்பிட்டோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருங்க. யார் சண்டையிலையும் தலையிடாதீங்க. குழப்பங்கள் இதனால் இந்த கிரக அமைப்புகள் என்ன பண்ணணும்னா பல குழப்பங்களை தரும், மத கலவரங்களை ஏற்படுத்தும், இதெல்லாமே நடக்கும். அது இல்லாமல் இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில், அதாவது புரட்டாசி ஐப்பசி மாதத்தில் மறுபடியும் இந்தியா பாகிஸ்தான் போர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிந்தூர் 1 ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, சிந்தூர் 2 வந்து இந்த டாஸ்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வெற்றி நமக்கு தான் கிடைக்கும், இதுலேயும் வெற்றி நமக்கு தான் கிடைக்கும், அதுக்கான வாய்ப்புகள் காட்டுது. இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த வருஷத்தில் நடக்க போகுது. இதுதான் இந்த கிரகணிகள் சுட்டி காட்டுது. அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியாலாம் இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்களே, இதுவும் சோஷியல் மீடியா தான். நம்ம பிடிக்காதவங்கள பற்றி திட்டி கமெண்ட் பண்ணுறது, நம்மளுக்கு பிடிச்சவங்கள பற்றி உயர்த்தி கமெண்ட் பண்ணுறது, தகாத விஷயங்களை வந்து அப்லோட் பண்ணுறது. குழந்தைங்கள்லாம் பார்க்குறாங்க. இந்த குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது சில விஷயங்கள் பார்த்து அவங்க மன பாதிப்பு ஏற்படும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அப்லோட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த சோஷியல் மீடியா ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்ட்னே கொண்டு வரப்படும் கவர்மெண்ட்டால். அப்போது இந்த மாதிரி தேவையில்லாத பதிவுகளும் சரி, தேவையில்லாத விஷயங்கள் வந்து நீங்கள் பதிவேற்றம் செய்கிறதும் சரி, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பாக வரும். அதுக்கான மாற்றங்களும் அமலாக்கப்படும் கொஞ்ச நாளில். அதுக்கான அமைப்புகளும் காட்டுது. அதே மாதிரி இந்த ரயில்வேஸ் ஆல்ரெடி ஏற்கனவே விமானத்துறை நல்ல வளர்ச்சி அடையும், டெலிகம்யூனிகேஷன் நல்ல வளர்ச்சி அடையும், ரயில்வே துறையும் மிகச்சிறந்த வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. ரயில்வேஸ் வந்து நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். இது வரைக்கும் பார்க்காத அதிவேக ரயில்கள்லாம் தயாரிக்கப்படும், அதிவேக ரயில்கள்லாம் இயக்கப்படும். நம்ம வெளிநாடுகளுக்கு போட்டி போட்டு இயக்கக்கூடிய அளவுக்கு திறன் கொண்ட ஒரு ரயில்வே துறையாக மாறும் நம்ம ரயில்வே அமைச்சகம். அதனால் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரயில்வே துறை என்ன தான் முன்னேற்றத்தை கொடுத்தாலும் ரயில்வே துறையும் டெலிகம்யூனிகேஷன் எல்லாமே முன்னேற்றத்தை கொடுக்கும். ரயில்வே துறை பார்த்திங்கன்னா எப்படி விமானம் மாதிரி அதுவும் வந்து ஒரு பயண தொடர்புள்ள ஒரு துறையோ, அதே மாதிரி ரயில்வே துறையும் ஒரு பயண தொடர்புள்ள துறைன்றதுனால விபத்துகளும் தவிர்க்க முடியாத நேரத்தில் நிகழக்கூடிய அமைப்புகளும் இருக்குதுங்க. அதனால் வந்து ரயில்வே வந்து இப்போ ஆல்ரெடி இந்த லைன்மேன்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ ட்ராக்கை செக் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சிக்னல் ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, சிக்னல் ஆப்ரேட்டர்ஸ்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக சிக்னல்ஸ் ஆப்ரேட் பண்ணணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா ஒன்றும் இல்லை, இருக்கிற ஒரே ட்ராக்கில் 2 ஆப்ரேட் பண்ணிவிடுவாங்க. ஒரு 2 இந்த பக்கம் வர ட்ரெயினும் சரி, அந்த பக்கம் வர ட்ரெயினும் சொல்லிட்டு அலவன்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ ரெண்டு ரயில்களும் விபத்துக்குள்ளாக வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்குது. இந்த சரக்கு ரயில்கள் சொல்லுவாங்க இல்லையா, ஏற்றிட்டு போகிற வண்டிங்க, அதுவும் கவிழத்துக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரயில்வே துறை கொஞ்சம் பாதுகாப்பை வந்து இன்னும் கொஞ்சம் பலப்படுத்திட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேன் பவர் கம்மின்னு தான் சொல்கிறாங்க எல்லோரும். அந்த மேன் பவர் வச்சு தான் பண்ணிகிட்ருக்காங்க அரசாங்கமும். அதனால் வந்து அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்மளால் முடிஞ்ச ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்துக்கணும். பயணம் மேற்கொள்ளக்கூடாத திதிகள்னு சொல்லிட்டு ஒரு 3 ரிக்தா திதிகள்னு சொல்லுவாங்க. இந்த பயணம் போகிறீங்க இல்லையா, என்னென்ன திதிகள்னால் சதுர்த்தி, நவமி, சதுர்த்தசி, இந்த 3 திதிகளும் வந்து பயணத்தை வந்து தவிர்க்கக்கூடிய திதிகளாக இருக்கும். இந்த 3 திதிகளில் முக்கியமான பயணங்கள் மேற்கொள்ளும் போது சில அசம்பாவிதங்கள் நம்ம சந்திக்க நேரலாம். இது வந்து பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்ட திதிகள் இது. அதனால் வந்து ரிக்தா திதிகள்லாம் இந்த 3 திதி தான். இந்த 3 திதியில் வந்து பயணத்தை தவிர்க்கிறது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். ஒரு நாள் கழித்து போனாலோ ஒரு நாள் தாமதமாக போனாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல.
நல்லது தான் நடக்க போகுது ஆக்சுவலி டு சே. இப்போ அந்த விமான விபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா பொழைச்சிட்டாங்க. அந்த ட்ரெயினில் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணதுனால பொழைச்சிட்டாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து எகிரி குதிச்சார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவரும் வந்து பொழைச்சிட்டாரு. இந்த மாதிரி இவங்கெல்லாம் காப்பாற்றப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பிரார்த்தனை தாங்க மெயின். இந்த மாதிரி விபத்துக்கள்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் நீங்கள் எந்த சுவாமி கும்பிட்டாலும் கூட்டு பிரார்த்தனை செய்கிறீங்க, சர்ச்சில் செய்கிறீங்க, மாஸ்கில் செய்கிறீங்க, கோவில்களில் செய்கிறீங்க, எல்லாருமே கூட்டு பிரார்த்தனையோடு பண்ணிக்கோங்க. கூட்டு பிரார்த்தனை பண்ணோம்னா மக்களுக்கு எந்த துன்பமும் வராமல் இருக்கிறது தான் நமக்கு வந்து மகிழ்ச்சியை தரும் இல்லையா. பக்கத்து வீட்டில் என்ன நடந்தாலும் சரி, இப்போ ஒரு பக்கத்து வீட்டில் இப்போ கோவில் இருக்கிற வீட்டில் வந்து கோவில் இருக்கிற தெருவில் யாராவது தவறிட்டாங்கன்னா அந்த கோவில் வந்து மூடிடுவாங்க. அதை எடுத்து திருப்பி புண்ணியாக வாசனம் பண்ணி கோயிலை சுத்தப்படுத்தி தான் திருப்பி திறப்பாங்க. அந்த பாதிப்பு எல்லாருக்குமே தான். நம்ம நியூஸ் பார்க்குறோம், இந்த மாதிரிலாம் பார்க்குறோம், இந்த மாதிரி நடக்குது, வருத்தப்பட்டு அடறான்னு சொல்லிட்டு போயிடுறோம். அது அக்கம் பக்கம் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும்போது நமக்கு வந்து இன்னும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ நியூஸ் வந்து வேறு நார்த் இந்தியாவில் நடக்கும்போது நமக்கு பெருசாக தெரியல. இதே பக்கத்து வீடு, பக்கத்து தெரு இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும், கொஞ்சம் பாதிப்புகள் தெரியும். தெரிஞ்சவங்களே இந்த மாதிரி ஆகிட்டாங்கன்னு சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக அந்த பாதிப்புகள் ஏற்படும். அதனால் என்ன பண்ணணும்னா கூட்டு பிரார்த்தனை மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். எல்லா கோவில் சனிக்கிழமைகளில் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் அது இந்த மாதிரி விபத்துகளை தவிர்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் வந்து அதே மாதிரி என்ன தான் நீங்கள் கேட் திறந்துருக்கு அதெல்லாம் கேட் திறந்துருந்தாலும் அவர் யார் மேலே தப்புலாம் இப்போ சொல்ல முடியல. இயற்கை தான், நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. இறைவன் செயல், நடப்பவை எல்லாம் இறைவன் செயல் தான் எல்லாம் சொல்லணும். நம்ம சாகடித்து கூட இறைவன் செயலா அப்படின்னா அதுவும் இறைவன் செயல் தான். நல்லவனும் நான் தான், கெட்டவனும் நான் தான், போர் புரிகிறவனும் நான் தான், உயிர் எடுக்கிறவனும் நான் தான், உயிர் கொடுக்குறவனும் நான் தான் வந்து கிருஷ்ணன் வந்து கீதையில் சொல்லியிருக்காரு. மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணும்போது சொல்கிறார், கர்ணனும் நான் தான், அர்ஜுனனும் நான் தான், துரியோதனனும் நான் தான், பீமனும் நான் தான் சொல்கிறார் இல்லையா. அதனால் எல்லா உயிர்களும் அவர் தான் இருக்கார். அதனால் இது ஏற்படுறதுக்கும் அவர் தான் காரணம். இதுவும் நான் அதுக்காக சாமியை குறை சொல்கிறலாம் கிடையாது. நடப்பவை எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, எச்சரிக்கை தூண்டுதல் தான் நம்ம எச்சரிக்கைக்கான சமிகைகளாக தான் நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் எச்சரிக்கைக்கான சமிகைகளை எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து இன்னொரு தடவை வந்து இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படாமல் தவிர்க்கிறதுக்கு வாய்ப்புகளாக அமையும். சரிங்களா. அதே மாதிரி இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில இந்த இப்போ இருக்கிற அந்த கிரக நிலைமைகள் பிரகாரம் இந்த வருஷங்கள் எமர்ஜென்சி பீரியட் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எமர்ஜென்சி பீரியட் வந்து இந்திய அளவுலேயும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அன்னை இந்திரா காந்தி இருந்த பீரியடில் வந்து அது நடந்தது. அதுக்கான வாய்ப்புகள் திருப்பி வரத்துக்கான அமைப்பு இந்த கிரகணிகள் காட்டுது. அதே மாதிரி இந்த சேட்டலைட், விண்வெளி ஆராய்ச்சி துறை, ஸ்பேஸ் ரிலேட்டட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சியை காணக்கூடிய காலகட்டம் இது. ஏன்னா இப்போ இந்திய லெவலில் பார்த்திங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சி வந்து மிகச்சிறந்த ஒரு உச்சத்தை எட்டக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வின் பண்ணாத டீம் எல்லாம் வின் பண்ணோம் இந்த வருஷம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இத்தனை வருஷம் நம்ம வெயிட் பண்ண ஆர்சிபி வின் பண்ணுச்சு இல்லையா. அந்த மாதிரி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா இது வரைக்கும் ஐசிசி ட்ராஃபி அடிக்காத சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ரொம்ப நாள் கழிச்சு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வாங்கினாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி கவுண்டிஸ்லேயும் சரி, லோக்கல் டொமஸ்டிக்லேயும் சரி, எந்தெந்த டீம்லாம் இது வரைக்கும் வின் பண்ணலையோ அந்த மாதிரி டீம்ஸ் எல்லாமே வின் பண்ணக்கூடிய அமைப்புகள் இந்த வருஷம் காலகட்டத்தில் இருக்குது. ஒன்று தான், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. கூட்டு பிரார்த்தனையில் நாடு நல்லா இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், நாட்டை ஆளக்கூடிய அரசர் நல்லா இருக்கணும், நம்ம நாடு வந்து முன்னேறணும், நம்ம நாட்டினால் மற்ற நாடுகளுக்கு உதவக்கூடிய நிலைமைக்கு நம்ம நாடு வரணும். இந்தியா வந்து ஒரு வல்லரசு நாடாக இன்னும் ஆகிட்டுருக்கு. இன்னும் கூடிய விரைவில் உலகத்திலேயே நம்பர் 1 வல்லரசு நாடாக அமையக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதுக்கான முன்னேற்ற பாதையில் தான் இந்தியா சென்று கொண்டு இருக்குதுன்னு நம்புகிறோம். அதுக்கு முக்கியமாக மக்கள் தான் முக்கிய காரணமாக இருப்பாங்க இல்லையா. நம்ம கையில் தான் இருக்குது, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதனால் வந்து மெயினாக வந்து என்னென்னா இந்த ஆன்மீகத்தை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்கும். உங்களோட வழிபாடு உங்கள் வீட்டுக்கு மட்டும் இல்லை, நாட்டுக்கும் இருக்கட்டும். அதனால் நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.